ஹலோ வியூவர்ஸ். இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ முன்னேறிடுச்சு. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி பல பயனுள்ள கண்டுபிடிப்புகளும் வந்துருச்சுங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட 8 உயிர்காக்கும் கண்டுபிடிப்புகள பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 1, அக்வா ஐ. தண்ணிக்குள்ள மூழ்கி உயிரை விடுறவங்க ஏராளம் பேர். ஆனா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்கள கண்டுபிடிச்சா கண்டிப்பா அவங்கள காப்பாத்திட முடியும். அப்படி தண்ணிக்குள்ள மூழ்கினவங்கள கரெக்டா கண்டுபிடிச்சு சேவ் பண்றதுக்கு தான் இந்த அக்வா ஐ அப்படிங்கிற நிறுவனம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை வச்சு தண்ணிக்குள்ள மூழ்கினவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாகவும் கரெக்டாகவும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதனால உடனே தண்ணிக்குள்ள மூழ்கினவங்கள உடனே நீங்க கரெக்டான டைம்ல காப்பாத்தியும் அவங்களுடைய உயிரை சேவ் பண்ணிக்கலாம். நம்பர் 2, ஹெலிகாப்டர் பேராஷூட். ஸோ ஹெலிகாப்டர் விபத்து சில நேரங்களில் கண்டிப்பாக தவிர்க்க முடியாதது தாங்க. அந்த மாதிரி ஹெலிகாப்டரில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் இந்த பேராஷூட்டை ஓப்பன் பண்ணி விட்டால் போதும், ஹெலிகாப்டர் சேஃபாக கீழே லேண்ட் ஆகிருமா. விமானங்களை விட ஹெலிகாப்டர்களில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக விபத்துக்கள் ஏற்படுது. இதுக்காக தான் இந்த ஹெலிகாப்டர் பேராஷூட்டை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஹெலிகாப்டர் தண்ணியில் விழ போனால் அதை சேஃபாக தண்ணியிலேயே லேண்ட் பண்ணுறதுக்காகவே இந்த எமர்ஜென்சி ஃப்ளோட்டிங் சிஸ்டமை உருவாக்கியிருக்காங்க. இது ஹெலிகாப்டருக்கு கீழே பலூன் மாதிரி ஓப்பன் ஆகி ஹெலிகாப்டரை தண்ணிக்குள்ள மூழ்காம காப்பாத்துமா. நம்பர் 3, ஃபயர் ஷெல்டர். ஒவ்வொரு வருஷமும் காட்டுத்தீ பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெரும் பிரச்சனையா இருக்கு. அப்படி காட்டுத்தீயை அணைக்க போற நிறைய தீயணைப்பு வீரர்கள் காட்டுத்தீயில சிக்கிக்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த ஃபயர் ஷெல்டரை உருவாக்கியிருக்காங்க. ஒருவேளை காட்டுத்தீயில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வீரர்களை எப்படி காப்பாத்துறது? சிம்பிளா இந்த மாதிரியான ஆக்சிஜன் மாஸ்கை நீங்க மாட்டிக்கிட்டு இந்த ஷெல்டரை போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டா போதும், இந்த காட்டுத்தீயில இருந்து கண்டிப்பா தப்பிச்சிட முடியுமா. ஸோ இதை பார்க்கறதுக்கு சாதாரண ஷீட் மாதிரி தான் தெரியும். இருந்தாலும் இது 950 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ஹீட்டை தாங்கக்கூடியது. இதே மாதிரியான கண்டுபிடிப்பு தான் ஃபயர் பிளாங்கெட்ஸ். நிறைய எலக்ட்ரிக் வாகனங்கள் தீப்பிடிச்சு எரியுது. அந்த நெருப்பை அணைக்கிறதுக்காக தான் இந்த ஃபயர் பிளாங்கெட்ஸை உருவாக்கியிருக்காங்க. இது பார்க்க நார்மலான ஒரு பெட்ஷீட் மாதிரி தான் இருக்கும். காரை தீப்பிடிச்சு எரியும் போது இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி உள்ளே இருக்கவங்களையும் சேவ் பண்ண முடியும், தீயையும் அணைக்க முடியுமா. காரை போர்த்திட்டா போதும், இந்த பிளாங்கெட்டை வச்சு நெருப்பு உடனே அணைஞ்சு போயிடுமா. இது அதிகபட்சமாக 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் கூட இந்த பிளாங்கெட் தீப்பிடிச்சு எரியாது அப்படின்னு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. நம்பர் 4, எக்ஸிட் விண்டோ. பெரிய பெரிய பில்டிங்ஸில் தீ விபத்தானா அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வர்றது ரொம்பவே சிரமமான காரியம். அதுவும் சம்டைம்ஸ் அங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஜன்னல் வழியாக கீழே குதிச்சு கை காலையெல்லாம் முறிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்களில் ஏற்படுற தீ விபத்துக்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸிட் விண்டோவை உருவாக்கியிருக்காங்க. இந்த விண்டோக்கு கீழே இந்த மாதிரி ஒரு டோர் இருக்குமா, அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற லேடரை எடுத்து கீழே போட்டு ரொம்ப சேஃபாக கீழே இறங்கி போயிட முடியுமா. இதே மாதிரி தான் நெருப்பு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்படுற புகையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த ஃபயர் ப்ரொடெக்ஷன் மாஸ்க்கை யூஸ் பண்றாங்க. இந்த மாஸ்க்கை தலையில மாட்டிக்கிட்டு டைட்டா க்ளோஸ் பண்ணிக்கிட்டா போதுங்க, நம்மளை தீயினால ஏற்படுற புகையிலிருந்து இது காப்பாத்துமா. நம்பர் 5, லேண்ட்மைன் கில்லர். கன்னிவெடியில் கால வச்சவன் பிழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கன்னிவெடியை ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடியது தான் இந்த மைனிங் பால். பிகாஸ் இதை பால் மாதிரி உருட்டி விட்டாலே கரெக்டாக கன்னிவெடி இருக்கிற இடத்துல போய் அது வெடிக்க வச்சிருமா. அதுவும் இது காத்தடிக்கும் போது தானாகவே உருண்டு போகுமா. அதனால் இதை கன்னிவெடிகள் இருக்கிற இடத்துல ஒரு முறை உருட்டி விட்டா அதுவே பார்த்தீங்கன்னா உருண்டு போய் கன்னிவெடிகளை எல்லாம் வெடிக்க வச்சிருமா. அப்படியே அந்த கன்னிவெடியெல்லாம் வெடிச்சாலும் கூட இதில் எது கன்னிவெடி மேலே பட்டுச்சோ அந்த ஒரு குச்சி மட்டும் தான் உடைஞ்சு போகுமா. அதனால இந்த ஒரு பாலை வச்சு நிறைய கன்னிவெடிகளை வெடிக்க வைக்க முடியுமா. நம்பர் 6, சேஃப்டி பெட். நிலநடுக்கம், நிலச்சரிவுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஏற்படுற காலகட்டத்தில் நம்ம உயிரை காப்பாற்றிக்கத்தான் இந்த சேஃப்டி பெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பெட் நிலநடுக்கம் மற்றும் நிலச்சரிவுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஏற்பட்டால் டக்குன்னு உள்ளே போய் நம்மளை சேர்த்து க்ளோஸ் பண்ணிக்குமா. ஸோ எந்தவித இடிபாடுகள்லையும் நம்ம சிக்காமல் இதனால ஈஸியாக தப்பிச்சிட முடியும். அதுபோக இந்த பெட்குள்ளேயே தண்ணி, உணவு, மாஸ்க்னு சொல்லிட்டு ரெஸ்கியூ டீம் வர வரைக்கும் நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குமா. ஸோ இதனால இந்த பெட்குள்ளே நம்மளால் ஒரு வாரம் வரைக்கும் கூட உயிர் வாழ முடியுங்க. நம்பர் 7, டோர்னிகட். பாம்பு கடிச்சா வாயில விஷத்தை எடுக்கிறதும் கத்தியில வெட்டி விஷத்தை வெளியே கொண்டு வரதும் அந்த காலத்து டெக்னிக். பட் இந்த காலத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த டோர்னிகட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ பேண்ட் மாதிரி இருந்தாலும் கூட இதை ஃபுல் டைட்டில் பாம்பு கடிச்ச இடத்துல கட்டினா விஷம் உடம்புல பரவாதாங்க. ஸோ இதை ஃபஸ்ட் எய்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் ஃபுல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக உயிர் பிழைச்சிடலாமா. நம்பர் 8, சன்மோல். ஸோ முந்தானி முடிச்சு படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பாக்யராஜ் சாருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளாசிக் மூவி. அதில் ஒரு சீனில் குழந்தையுடைய தொண்டையில் காசு மாட்டிக்கும். அப்போ குழந்தைய தலைகீழாக பிடிச்சு காசு வெளியில் துப்ப வைப்பாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் தேவையில்லைங்க. ஏன் அப்படின்னா அப்படி குழந்தையுடைய தொண்டையில் மாட்டினதை எடுக்கத்தான் இந்த சன்மோல் சோக்கிங் ரெஸ்கியூ டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இருக்கக்கூடிய ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணினாலே போதும், இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா தொண்டையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறத உடனே வெளியே எடுத்துடுமா.
இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க, பெரியவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோல 8 உயிர்காக்கும் கண்டுபிடிப்புகள பத்தி பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த கண்டுபிடிப்புகள்லயே இந்த கண்டுபிடிப்பு எனக்கு ஃப்ரீயா வேணும், எந்த விதமான காஸ்ட்டும் இல்லாம இந்த கண்டுபிடிப்ப நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எத நினைக்கிறீங்களோ, அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவுசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.